கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையின் நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கோலாகலமாய் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் நைட்டு மாஸ் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் ஏர்லி மார்னிங் மாஸ் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா சபைகளுக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாத ஒரு நேரமாக இருக்கட்டும். நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் முதலாவது தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீடு ஒரே ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் காலையில் மாஸ் போயிட்டு வரும்போது இல்லைன்னாச்சுன்னா ஆராதனை முடித்து வரும்போதே ஊர்வனை பரப்பனை மிதப்பனை நிறைய வாங்கிட்டு வந்துட்டீங்க. நிறைய பேர் கிறிஸ்மஸ் பண்டிகையை ஜாலியாக கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் அழகான ஒரு மங்கள வார்த்தையை கொடுத்து உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற இந்த விசேஷித்த மங்கள வார்த்தையை கேட்க? சரி, உங்களுக்காக ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தை இன்றைக்கு இதோ வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். சிமியோன் என்கிற ஒரு வயசான பெரியவர் சாகர வயசில் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். இந்த உலகத்தில் பிறக்கப் போகிற இஸ்ரவேலின் ஆறுதல், இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு ஆறுதலாக கொடுக்கப்படுகிற இயேசுவை உன் கண்ணால் நீ பார்க்காம நீ சாக மாட்டடா அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதி அவருடைய உயிரை அது வரைக்கும் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு பெற்றோர்கள் தேவாலயத்துக்கு வர்றாங்க. அப்பொழுது அந்த பிள்ளையை தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு அவன் சொல்லுகிறான், இந்த உலக ஜனங்கள் எல்லாருக்காக பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த பரலோகத்தின் இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். அதுக்கப்புறம் சொல்கிறான், இதுக்கு மேலே என்ன சமாதானத்தோடே நீர் போக பண்ணும் என்று சொல்லுகிறான். அப்படின்னா நான் பார்த்துட்டேன் அவரை, இதுக்கு மேலே என்ன சமாதானத்தோடு நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காகவே வயசான காலத்தில் அவர் தன்னுடைய உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தாராம். சொல்ல நான் பார்த்துட்டேன்ப்பா, இதுக்கு மேலே என் உயிரை எடுத்தால் கூட நீங்கள் பரவாயில்லை, இரட்சகரை என்னுடைய கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். இன்னைக்கு அந்த இரட்சணியத்தை சிமியோன் தன் கைகளிலே ஏந்தி கொண்டாடின, பார்த்து ரசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணின அந்த இரட்சகரை உங்கள் கையில் ஏந்த வேண்டாம், உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏந்தும்படி கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அவர் உங்கள் இருதயத்திலே இன்றைக்கு பிறக்க விரும்புகிறார். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய உச்சம் எதில் இருக்குதுன்னா, அவர் உங்கள் இருதயத்திலே பிறப்பதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணி அலங்கரித்து உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா, இதுதான் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையினுடைய உச்சக்கட்ட ஆசீர்வாதமே. அதுதான் உனக்காக பிறந்த இயேசு. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இயேசு பிறந்திருக்கிறார். அப்படின்னா நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பாலகன் நம்முடைய இருதயத்தில் பிறக்கலைன்னா இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையே அர்த்தம் இல்லாததான். நமக்காக தானே கொடுத்தாரு. அவர் உங்கள் இருதயத்தில் சுமந்துங்க. நிறைய பேர் வீடெல்லாம் ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணி ஸ்டார் போட்டு சீரியல் போட்டு ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் ஜெகஜோதியாக பலகாரம் என்ன பண்டம் என்ன ஊர்வனை பரப்பனை மிதப்பனை நடப்பனை எல்லாம் போட்டு ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறீங்க. எல்லாம் நல்லது, ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்கும் தான். நீங்கள் நல்லா கொண்டாடுங்க, பண்டிகைகளை கொண்டாடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் பண்டிகைக்கு நாயகன், கதாநாயகன் ஒருத்தர் இருக்கார், அதுதான் இயேசு கிறிஸ்து. இப்போ ஒரு பிள்ளையுடைய பர்த்டே நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா அந்த பிள்ளையே இல்லாமல் பர்த்டே கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இல்லை. ஸோ இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் அந்த இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள். இரட்சகர் அப்படின்னா ரட்சிக்க வந்தவர், மீட்க வந்தவர், உங்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, கடன்களிலிருந்து, வியாதியிலிருந்து
உங்களை மீட்க வந்த அந்த மீட்பருக்கு உங்கள் இருதயத்தில் இன்றைக்கி இடம் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய இருதயம் திருக்கும் கேடும் உள்ளதாக இருக்குது. என்னுடைய இருதயம் எதேதோ தப்பானதை யோசிக்கிற இருதயமாக இருக்குது. ஒரு கல்லான இருதயமாக இருக்குது. அடுத்தவங்க மனசை புரிஞ்சிக்க முடியாத ஒரு இருதயமாக இருக்குது. அடுத்தவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்படுகிற ஒரு இருதயமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்னுடைய இருதயத்தில் வந்து பிறக்கும்படி என்னுடைய பழைய சுபாவங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி தேவ சமூகத்திலிருந்து நான் விட்டுவிடுறேன் ஆண்டவரே, வாழ்க்கையிலேருந்து நான் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி இது வரைக்கும் மேற்கொள்ள முடியாத பாவங்களை இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இதுதான் இந்த வருஷத்தின் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகையின் சக்ஸஸே அதில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு வேளை பகலில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணி கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறதுக்கு நிறைய பாட்டிலெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருந்துருக்கலாம். இன்றைக்கி கண்டிப்பாக இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி தான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உலக மாந்தர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். அவருடைய பிறப்பின் பண்டிகையே நீ பாவம் பண்ணி கொண்டாடினா அதை விட இந்த உலகத்தில் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. எனவே இன்றைக்கி அப்படி எந்த பாட்டில் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கமாக போட்டுருங்க. அதெல்லாம் அப்போ நாளை சாப்பிடலாமா பிரதர்? லைஃப்பில் நீ அதெல்லாம் தொடக்கூடாது. அப்போ இதை வித்துடலாமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ விற்றா இன்னொருத்தனை பாவம் செய்ய தூக்கி போட்டு உடச்சிருங்க. அது 4000மோ 5000மோ 2000மோ 500 எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. இன்னும் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் பிறக்கணும். அவரை சுமந்துட்டு அப்படியே புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் போகணும். ஹாப்பியாக புதிய வருஷத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து சமாதானமாக நிம்மதியாக 4 பேருக்கு பிரயோஜனமாக நீங்கள் வாழணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரு தலைப்பில் நான் டிவியில் பேசுகிறேன். அந்த காலத்தில் தமிழன் டிவியில் தான் அந்த கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு 25ஆம் தேதி மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் தமிழன் டிவியில் இந்த ப்ரோக்ராம் வருது. ஸோ அந்த ப்ரோக்ராமில் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை பற்றி நான் பேசும்போது இப்படி தான் சொன்னேன். ஒருவேளை இப்போ நீங்கள் மத்தியானம் ஆம்லேட் எல்லாம் பொரித்து வச்சு சிக்கன் மட்டன் எல்லாம் வறுத்து எடுத்து மீன் வறுத்து வச்சு குடலை வறுத்து மூளையை வறுத்து எல்லாம் வச்சுட்டு அப்படியே சூப்பராக இன்றைக்கி வீட்டில் பாட்டிலை ஓப்பன் பண்ணி கொண்டாடுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இதை விட நீ என்ன வேதனைப்படுத்துகிற கொடுமை வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. என் பிறந்த நாளை இப்படியா கொண்டாடுவேன். அதனால் அதுக்குன்னு ஒரு நெஞ்சு தைரியம் வேணும். அதனால் இன்றைக்கி நீ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச அந்த மதுபானமோ பாவத்திற்குரிய காரியம் எது இருக்கோ, ரொம்ப ஆசைப்பட்டு தானே வாங்கி வச்சுருக்கிற, அதை எனக்காக இன்றைக்கி நீ போட்டு உடைச்சிரு. உன் இருதயத்தில் நான் வந்து தங்க போகிறேன். ரட்சகர் உன் இருதயத்தில் பிறக்கிறது தான். அதுதான் ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. அப்போ அந்த இயேசு இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் கம்பீரமாக வந்து தங்கணும். சிறு பாலகனாக இயேசு உங்கள் இருதயத்தில் தங்கக்கூடாது. வல்லமையுள்ள தேவனாக தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இன்றைக்கி உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்து இனி உங்களை ஆச்சரியமாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். நான் சொன்ன அந்த பல வருஷங்களுக்கு முன்பாக அந்த நிகழ்ச்சியை பார்த்த அநேகர் வந்து அன்றைக்கி அந்த பாட்டிலை உடனே எடுத்து உடச்சி போட்டாங்க. அதில் ஒரு சகோதரர் சொன்ன சாட்சி என்னென்னா, அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. நிறைய ஃபோன் வந்துச்சு. அதில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஐயா நான் அப்படி கொண்டாடினேன்னு நினச்சேன், இப்படிப்பட்ட ஒரு சீடியை வாங்கி வச்சுருந்தேன், இதை போட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் கொண்டாடினேன்னு நினச்சேன், அது வச்சேன் இது வச்சேன். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் எங்கள் கையில் அதை பொருளை தொடுறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு நிறைய பேர் சாட்சினாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், எத்தனாயிரம் ரூபாயை சொன்னார், விலையுயர்ந்த வெளிநாட்டு மதுபான பாட்டில் வாங்கி வச்சுருந்தேன், அன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு இங்கே சொன்ன உடனடியாக அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே பாத்ரூமில் கமத்தி ஊற்ற போகும்போது என்னுடைய மனைவி பிடிச்சி, என்னப்பா இவ்வளோ 1000 கொடுத்து வாங்கினீங்க, நீங்கள் சாப்பிடாதீங்க, காசு சும்மாவை வந்து நீங்கள் கஷ்டப்பட்ட காசு தானே, யாருக்காக வித்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது மனைவி அப்படி சொல்கிறாங்களாம். எந்த புருஷனுடைய ரட்சிப்புக்காக வேண்டி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மனைவி சொல்கிறாங்க, இதை நீங்கள் உடைச்சிடாதீங்க, ஊற்றிடாதீங்க, நீங்கள் குடிக்கக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் இதை இன்னொருத்தவங்களுக்கு விற்று அதை காசு ஆக்கிடலாம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், நான் குடிக்கிறதே பாவம், இதை இன்னொருத்தனுக்கு விற்று அவனை குடிக்க வைக்கிறது அதை விட பாவம், அந்த பாவமே வேண்டாம், எனக்கு இந்த 1000 பெருசு இல்லை, என் இயேசு எனக்கு ரொம்ப பெருசு,
இன்றைக்கி என் கண்களை திறந்துட்டார். இன்றைக்கி எனக்கு உண்மையான ரட்சிப்பு கிடச்சிருச்சு. ஐயாவுடைய இந்த டிவி நிகழ்ச்சி, இந்த செய்தி மூலமாக என் கண்கள் திறக்கப்பட்டது. தயவுசெய்து விட்டுருமா, அதை ஊற்றிடலாம், அந்த பாட்டிலை தூக்கி வெளியே போட்டுடலாம் என்று சொல்லி அதை ஊற்றிட்டு பாட்டிலை வெளியே போட்டார். அவருக்கு பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷம், அவர் அந்த நிகழ்ச்சி முடித்து ஃபோன் பண்ணும்போது நான் தான் ஃபோன் எடுத்தேன். ஸ்டீஃபன் ஐயா இருக்காங்களான்னு கேட்டார். நான் தான் ஸ்டீஃபன் ஐயா தான் பேசுகிறேன்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, ஐயா என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பயங்கர மதுவரியில் இருந்தேன். நான் திருமணத்திற்கு முன்னாலே, பல வருஷங்களுக்கு முன்னாலே குடி பழக்கத்தில் விழுந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி தீர்மானம் எடுத்தேன். ரொம்ப காஸ்ட்லி ஒரு ஃபாரின் மதுபானத்தை வாங்கி வச்சுருந்தேன். நீங்கள் சொன்னதுக்கு பிறகு என் கைகாலெலாம் நடுங்கி போச்சு. பாவத்தில் நம்மை மீட்க வந்த பரிசுத்த இயேசுடைய பிறந்த நாளை நீ பாவம் பண்ணி கொண்டாடுறியான்னு சொன்ன உடனே என்னுடைய ஈரக்குலை எல்லாம் நடுங்கிருச்சு. இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னேன். என் ஈரக்குலை எல்லாம் நடுங்கிருச்சு, என் கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு. அப்படியே கொண்டு போட்டேன். என் மனைவி இப்படி சொன்னாங்க, அதே மீறி நான் ஊற்றிட்டேன் என்று சொல்லி அந்த சகோதரர் சொன்னார். இன்றைக்கி பிறகு என் லைஃப்பில் இதை தொட மாட்டேன். இந்த இயேசு என் ஹிருதயத்தில் பிறந்துட்டார். இதுக்கு மேலே இன்னொரு காரியத்தை என் ஹிருதயத்தில் நான் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துகிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணி, எனக்கு அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் பல ஆயிரம் செலவு பண்ணாலும் எனக்கு சந்தோஷம். அந்த நிகழ்ச்சியினுடைய சக்ஸஸ் எதுன்னா இந்த குறிப்பிட்ட சாட்சி தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை வருஷம் எந்த பாவத்தை மேற்கொள்ள முடியலை, எந்த பாவத்தை விட முடியலை. இது ஒரு நல்ல தருணம். இந்த பண்டிகையின் நாளிலே இயேசுவின் இதய கதவை தட்டிகிட்டே இருக்கார். இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இதய கதவை திறந்தால் நான் அவன் இருதயத்திற்கு உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு தங்கியிருப்பேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி மேலே உன் கூடவே வந்து தங்கியிருந்து உன் கூடவே சாப்பிட்டு உன் கூடவே லைஃப்பை ரன் பண்ண என் ஆண்டவர் இன்றைக்கி ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார். ஒரு காரியத்தை இன்றைக்கி யோசித்துக்குங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் நடக்கும். ஏன்னா அன்னைக்கு பேதருடைய மாமி வீட்டுக்கு போனாரா, அவளுக்கு என்ன பிரச்சனை அன்னைக்கு அங்கே இருந்துச்சு? எவ்வளவோ பயங்கரமான கொடிய ஒரு ஜுரத்தில் அவள் கிடந்தா. கடும் ஜுரத்தில் கிடக்கிறா, எழும்பி நடக்க முடியலை, வலியில் கிடக்கிறா. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போன பொழுது நொடிப்பொழுதில் சுகத்தை கொடுத்தாரு. அடுத்த நிமிஷத்தில் அவள் பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டா, உங்கள் இருதயத்தில் பிறந்துட்டா, முதல்ல உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி மாறும். ஏன்னா இயேசு பிறந்துட்டாருனாலே உன்னுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் நீ விட்டுட்ட. அதனால் உன் இருதயத்தை அலங்கரித்து அதுக்குள்ளால் வந்து தங்கிட்டார். இப்போ இயேசு வந்த வீட்டில் வியாதி இருக்காது. இயேசு போன வீட்டில் வியாதி இல்லை. இந்த வியாதி அப்படியே குணமாயிட்டு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் விட முடியாத பாவத்தை நீ விடும் பொழுது உன்னுடைய இருதயத்தில் இயேசு பிறப்பார். இயேசு பிறந்துட்டாருன்னா முதல்ல நீ என்ன கஷ்டத்தில் இருக்கிற, என்ன வேதனையில் இருக்கிற, அந்த வேதனையை மாற்றும்படி அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார். எவீரு என்கிற ஜபாலே தலைவனுடைய வீட்டுக்குள்ளே இயேசு போகிறார். போனால் ஒரு பிள்ளை செத்து கிடக்குது, 12 வயசு பிள்ளை. செத்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்புறார். யோசித்து பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே இயேசு போனார், செத்து கிடந்த அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உனக்காக பிறந்த இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உன் இருதயத்தில் பிறக்க நீ இடம் கொடுத்தேன்னா, உன்னுடைய பழைய பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நீ வெளியே வந்து, இயேசுவே என்னுடைய இருதயத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறேன், என் இருதயமாகிய சிங்காசனத்தில் நீங்கள் வந்து பிறக்கணுன்னு ஆசைப்படுறேன், என் கூடவே நீங்கள் வாழணுன்னு ஆசைப்படுறேன், என் கூடவே நீங்கள் வாழுங்கப்பா, என் கூடவே நீங்கள் நடங்கப்பா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் சரீரத்தில் வந்துட்டாருன்னா, உங்களுடைய இருதயத்தில் வந்துட்டாருன்னா, சாவுக்கு ஏதுவாக இருக்கிற எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் மாற்றுவார். செத்துப்போன உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். செத்துப்போன உன் கற்பம் உயிர்ப்பிக்கப்படும். செத்துப்போன உன்னுடைய கற்பத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதமான பிள்ளையை தருவார். அன்னைக்கு ஆபிரகாமுடைய மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உனக்கு ஒரு குமாரனை தருவேன் ஆண்டவர் சொன்னார்.
ஆண்டவர் கொடுத்தார். எப்படி செத்துப்போன கற்பத்தில் இயற்கையாக ஒரு கரு உருவாக முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையினால் உருவாகும். அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, செத்துப்போன உன் கற்பத்தை இன்றைக்கு நான் உயிர்ப்பிக்கிறேன். சாராளுடைய செத்துப்போன கற்பத்தை உயிர்ப்பித்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த கற்பத்தை உயிர்ப்பிக்கிறார். நிறைய பேர் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை இன்னைக்கு கொண்டாட முடியலை. கொண்டாடணும்னு மனசு இருந்தும் பல வருஷமாக ஒரு குழந்தை இல்லாததுனால உங்கள் மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வருஷம் இந்நேரம் கிறிஸ்மஸ் பண்டிகையை நீ கொண்டாடும் பொழுது ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை உன் கையில் இருக்கும். எப்படி ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதுன்னு கையில் ஏந்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினானோ சிமியோன், அதே போல் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு நீங்கள் தேவாலயத்துக்கு போகும் பொழுது, கர்த்தர் எனக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான பிள்ளையை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி தேவாலயத்தில் போய் அந்த பிள்ளையை அடுத்த வருஷம் பண்டிகை நாளில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணத்தக்கதாக அடைக்கப்பட்ட கற்பங்கள் அத்தனையும் கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். இன்னைக்கு திறக்கிறார். ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை தருவார். நேற்றைக்கு வரைக்கும் இதை நிமித்தம் வெளியே போக முடியாமல் தவித்த உன்னை இனி சந்தோஷமாக வெளியே போக உதவி செய்வார். அந்நாளுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தோன்னு அவள் சொல்கிறா, இப்பொழுது என்னுடைய வாய் என் சத்துருக்களுக்கு முன்பாக திறந்திருக்கிறா. அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் இல்லாத நேரத்தில் யார் என்ன பேசினாலும் வாயடைத்து நின்றவள் இப்பொழுது அவளுடைய வாய் திறந்திருக்கிறது என்று சொல்கிறாள். உங்கள் வாழ்க்கையில் அப்படி அற்புதம் நடக்கும். அது மட்டும் இல்லை, இயேசு ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளால போனார். இன்னைக்கு அந்த இயேசு உன்னுடைய இருதயத்தில் பிறந்தா அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் இருந்த குறைவுகள் நிறைவான மாதிரி உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், ஃபினான்ஷியல் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அவர் பெருக பண்ணுகிறவர். வெறும் தண்ணியை கொண்டு வந்து ஜாடிகளில் நிரப்பி எல்லா ஜனங்களுக்கும் நல்ல திராட்சை ரசத்தை பரிமாற வைத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கி உனக்கு இருதயத்தில் பிறந்தா அதே போன்ற அற்புதங்கள், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற நல்ல ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும், நடக்கும். அதே போல் தடைப்பட்டிருக்கிற நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பிரிந்து போன குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். இன்றைக்கி அப்படிப்பட்ட அடுக்கடுக்கான அற்புதம் இந்த ரட்சண்யத்தின் தேவன், இந்த ரட்சிக்க வந்த தேவன் உன் இருதயத்தில் பிறந்தாருன்னா நடக்கும். இன்றைக்கி அந்த இயேசு உன் இருதயத்தில் பிறந்துட்டார்னா உன் வாழ்க்கை நல்ல சுவையுள்ள ஒரு வாழ்க்கையாக, நல்ல ரசமாக ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து தருவார். செய்ய வேண்டியது, கானாவூர் கல்யாண விருந்தில் கலந்துக்கிட்ட இயேசுவுக்கு அந்த வீட்டார் விசேஷித்த அழைப்பு கொடுத்தார்கள். எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவர், எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நீங்கள் வந்து நின்று சிறப்பிக்கணும் விரும்பினாங்க, கூப்பிட்டாங்க. அதே இயேசு இன்றைக்கும் நீ விரும்பி கூப்பிட்ட அந்த ரட்சகர் உன் இருதயத்தில் வந்து பிறக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீ விரும்பி கூப்பிடுங்க, ஆண்டவரே உன் வாழ்க்கையில் வாங்க. கசந்து போன உன் வாழ்க்கை இனி மதுரமான வாழ்க்கையாக மாறும். கசந்து போன உன்னுடைய வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையாக மாறும். நல்ல காரியங்கள் நடக்கும். எம்டி வெசல் எல்லாமே காலி பண்ணின பானைகள் தான் இருந்துச்சு. உடைய வீட்டில் இருக்கிற எல்லா காலி பானைகளை கர்த்தர் நிரப்புவார். காலி பொக்கிஷ சாலைகளை நிரப்புவார். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தான் இந்த பூமியிலே நமக்காக பிறந்த இயேசு. ஸோ எல்லா காலி பாத்திரங்களை நிரப்பி புதிய வருஷத்தில் போகும்போது சந்தோஷமாக நீங்கள் போகணும். கடன் இல்லாமல் போகணும். வியாதிகள் எல்லாம் மாறின சூழ்நிலையில் இன்னிலிருந்து நீங்கள் இந்த 1ஆம் தேதி வரைக்கும் அந்த 6 நாட்களும் ஆண்டவரை துதிச்சிட்டே இருக்கத்தக்கதாக நிறைய அற்புதங்களை கர்த்தர் அடுக்கடுக்காய் செய்வார். அவர் உன் இருதயத்தில் வந்துட்டார்னா துதி உன் இருதயத்தில் இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளே வந்துட்டார்னா அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, அதிசயங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு முன்பாக நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று அதிசயமானவர். இன்றைக்கி அதிசயமானவர் உன்னுடைய இருதயத்தில் பிறந்து விட்டார். நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. அதிலே குறிப்பாக பெரிய அற்புதம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு புதிய பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. புதிய வருஷத்தில் அந்த அனுபவத்தோடு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த இயேசு எத்தனை பேருடைய இருதயத்தில் பிறக்கணும்னு ஆசையாக இருக்கிறீங்க? அப்படியே உங்கள் இருதயத்தை இயேசுக்கு திறந்து கொடுப்பீர்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக இந்த பூமியிலே அவதரித்த, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை இன்றைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாங்களும்
கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தின் உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் சுதந்தரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். உச்சக்கட்ட ஆசீர்வாதம் என்னென்னா, எங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த எங்கள் இயேசு எங்கள் உள்ளங்களிலே இல்லங்களிலே நீர் பிறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும், என் வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்னோடு இருந்து என்னை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய இருதயத்தை திறந்து தருகிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் சந்தோஷமாய் போய் பிறக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருக்கும் கேடும் நிறைந்த இருதயங்கள் இன்றைக்கு நவமான புதிய இருதயங்களாக மாறுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு எந்தெந்த பாவங்களை விட முடியாமல் என் பிள்ளைகள் தவித்து கொண்டிருந்தார்களோ அந்த பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு அவற்றை விட்டுவிட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தேவனையே தங்கள் இருதயத்திலே சுமக்கிற அந்த நல்ல பாக்கியத்தை இந்த பண்டிகை நாளிலே என் பிள்ளைகளுக்கு தாரும். ரட்சிப்பின் சந்தோஷம் இவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். தாவீது பாவத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவரிடத்தில் அழுகிறான், ஆண்டவரே, நான் இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தாரும் என்று சொல்லி அழுதது போல, இப்பொழுது ஆண்டவரே, நான் பாவம் செய்து இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தாங்க, அந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி கிருபை செய்யுங்கன்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு உடைய எல்லா பழைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இரட்சகர் இயேசு என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் சந்தோஷமாய் வந்து பிறக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ரீமா ஹந்தால ரபாஷியா தரபா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் இவர்களுக்கு கொடுத்து உற்சாகமான ஆவி இவர்களை தாங்கும்படி செய்யும். நொந்து போன ஆவி, பாவம் செய்து அதன் நிமித்தம் முறிந்து போன ஆவி மறுபடியும் உற்சாகமாய் செயல்பட என் பிள்ளைகளுக்குள்ளே நீர் வந்து தங்கினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சொன்னது போல என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை இன்றைக்கு நிறைவாக்கும். பஞ்சங்கள் எல்லாம் ஓடி போகட்டும் சாமி. ஐஸ்வர்ய சமணராகிய நீர் என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாளில் ஒரு ட்ரெஸ் எடுக்கக்கூட என் கையில் காசு இல்லை, என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியலை, என் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக ஆகாரம் போட முடியலை என்று அழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கே அற்புதத்தை செய்து என் பிள்ளைகளுடைய பாத்திரங்களை எல்லாம் நிரம்பி வழிய பண்ணுவீராக. செல்வங்களும் செல்வாக்குகளும் என் பிள்ளைகளை தேடி வருவதாக. எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்மால் ஆகும் என்று சொன்னேன். என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் உயர்த்துவீராக. என் பிள்ளைகளுடைய உண்மையான மனமாற்றமே இந்த வருஷத்தின் கிறிஸ்மஸ் பண்டிகையின் என் பிள்ளைகளுடைய வெற்றியாய் அமைவதாக. உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து வெற்றி பெற்று அதன் நிமித்தம் உலகத்தில் என் பிள்ளைகளுக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு ப்ரொஃபஷன், ஒரு தொழில், ஒரு வேலை, ஒரு நல்ல வாய்ப்பை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை எல்லாம் நீர் கனம் பண்ணுவீராக. அது மட்டுமல்ல, அன்றைக்கு எவீரு என்கிற ஜபாலே தலைவனுடைய வீட்டிற்குள்ளே நீர் போனீர். செத்து கிடந்த அந்த பிள்ளையை நீர் உயிரோடு எழுப்பினீர். கற்பம் செத்துப்போன சரீரத்திலே என் பிள்ளைகளுடைய கற்பத்தை உயிர்ப்பித்து ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை வைப்பீராக. எல்லா நிந்தைகளும் அவமானங்களும் மாறுவதாக. அடுத்த வருஷத்தில் எப்படி சிமியோன் இயேசுவை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவாலயத்திற்குள்ளே நின்றானோ அதே போல என் பிள்ளைகள் தேவாலயத்தில் நின்று ஆண்டவருக்கு நன்றி படைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுடைய வீட்டில் உள்ள எல்லா குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி எல்லா வியாதிகளை மாற்றி, எப்படி பேதுருடைய மாமியுடைய வீட்டிற்குள்ளே நீர் போனீரோ அப்போவே அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தீர். இன்றைக்கு யார் யார் தங்கள் இருதயத்தில் உமக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவருடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே ஆண்டவர் போய் அமர்ந்து அவருடைய சரீரத்தில் இருக்க எல்லா வியாதி கட்டுகளையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தும். தெய்வீக சுகத்தை தர கட்டிகள் மறைந்து போவதாக. இந்த பண்டிகை நாளிலே இவருடைய கொள்ளை நோய்கள் எல்லாம் குணமான ஒரு பெரிய சாட்சி என் பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கிடைப்பதாக. அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி அற்புதங்களை செய்யும். பிரிந்து போன குடும்பங்கள் இந்த பண்டிகை நாளிலே என் புருஷன் கூட இல்லையே, மனைவி கூட இல்லையே, நான் ஞானம் இல்லாமல் என் புருஷனை கோட்டை விட்டுட்டேனே, மனைவியை கோட்டை விட்டுட்டேனே என்று அழுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இன்றைக்கு ஆண்டவர் பேசும். இன்றைக்கு மரியாளை இரகசியமாய் விலக்கிவிட தீர்மானித்திருந்த யோசேப்பிடத்தில் பேசி உன் மனைவியை சேர்த்து கொள்ள ஐயப்படாதேன்னு சொல்லி
அவர்களை சேர்த்து வைத்த தேவதூதன் இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே எந்தெந்த குடும்பங்களில் பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும்னு கட்டளை கொடுங்க ஆண்டவரை, நான் போகிறேன்னு ஆயத்தமாய் நிற்கிறான் கபிரியேல் தூதன். அவனுக்கு பண்ணி கொடுத்து பிரிந்து போன குடும்பங்களிலே சம்பந்தப்பட்ட நபர்களிடத்தில் பேசி கன்வின்ஸ் பண்ணி குடும்பங்களை இணைத்து அழகு பார்க்கும்படி நான் செபிக்கிறேன். தொடர்ந்து புதிய வருஷத்திலே போகிற என் பிள்ளைகள் இன்றைக்கோடு கூட இந்த ஒரு நாள் பரிசுத்தத்தை தக்க வைத்து கொள்ளாதபடிக்கு கடைசி காலங்கள் வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். புதிய வருஷத்தில் என் பிள்ளைகள் போகும்போது நிறைய புதிய புதிய நற்செய்திகளை என் பிள்ளைகள் கேட்கட்டும். நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5454-7-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.